குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 15/4/2024 ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 2ஆம் நாள் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 6:03க்கு. கரணன் 9 முதல் 10:30 வரை. திதி இன்று மாலை 5:01 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:55 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். நாமயோகம் இன்று அதிகாலை 3:15 வரை அதிகண்டம், பின்பு சுகர்மம். கரணம் இன்று அதிகாலை 4:54 வரை கரசை, பின்பு மாலை 5:01 வரை வணிசை, பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:02 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் விசாகம். சந்திராஷ்டமம் உடைய ராசி துலாம் ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை திருத்தணி ஸ்ரீ சிவபெருமான் காலை வெள்ளி சூரிய பிரபையில் பவனி வரும் காட்சி. மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தந்த பல்லக்கில் பவனி வரும் காட்சி. சங்கர நயினார் கோவில் ஸ்ரீ சங்கரலிங்க சுவாமி தந்த பல்லக்கில் பவனி வரும் காட்சி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ மாரியம்மனை வழிபட மன அமைதி உண்டாகும். விரதாதி விசேஷங்கள், சுப முகூர்த்த தினம். இன்றைய நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? உயர் பதவிகள் ஏற்க சிறந்த நாள். வாகன பழுதுகளை சரி செய்ய உகந்த நாள். பற்களை சீர் செய்வதற்கு ஏற்ற நாள். பணி சார்ந்த செயல்களை மேற்கொள்ள நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 6:07 முதல் 7:55 வரையில் மேஷ லக்னம். 7:56 முதல் காலை 9:57 வரையில் ரிஷப லக்னம். 9:58 முதல் மதியம் 12:09 வரை மிதுன லக்னம். 12:10 முதல் 2:17 வரையில் கடக லக்னம். 2:18 முதல் மாலை 4:19 வரையில் சிம்ம லக்னம். 4:20 முதல் 6:19 வரையில் கன்னி லக்னம். 6:20 முதல் இரவு 8:25 வரையில் துலாம் லக்னம். 8:26 முதல் 10:36 வரையில் விருச்சக லக்னம். 10:37 முதல் நள்ளிரவு 12:44 வரையில் தனுசு லக்னம். 12:45 முதல் காலை 2:38 வரையில் மகர லக்னம். 2:39 முதல் காலை 4:21 வரையில் கும்ப லக்னம். 4:22 முதல் 6:02 வரையில் மீன லக்னம். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் சந்திர பகவான். திங்கட்கிழமை தினம் அதிகாலை பொழுது வீட்டில் தீபங்கள் ஏற்றி சந்திர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்க மனம் தெளிவடையும். உங்கள் தாயார் மிக நலமாக வாழ்வார்கள். எண்ணிய வேலைகள் சிறப்படையும். செயல் திறமைகள் உண்டாகும். 27 முறை 12 ராசிக்காரர்களும் இந்த காயத்ரி மந்திரத்தை பிரயோகிக்க மென்மேலும் பல சிறப்பான பலன்களை நீங்கள் பெற முடியும்.
ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. இரவு 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை சந்திர பகவான் ஹோரை. 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 9 முதல் காலை 10 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் சித்திரை மாதம் 2ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது ராசியிலேயே குரு பகவான் சூரிய பகவானுடைய சஞ்சாரம், 3ஆம் வீட்டில் சந்திர பகவான், 6ஆம் இடத்தில் கேத்து பகவான், லாபஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், ராசிநாதன் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கின்றனர். விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் வீடு என்பது அயன சயன போகஸ்தானம். உங்களுடைய படுக்கை ஸ்தானத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம்தான் இந்த 12ஆம் வீடு. ராகு பகவான் புதன் பகவான் வக்ர நிலையிலும் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாளில் வர்த்தகம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி இருக்கும். நல்லதொரு முன்னேற்றத்தோடு பயணப்படுவீர்கள். மறைமுகமாக சில விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டு. யாரும் வெளிப்படையாக உங்களிடம் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. பார்க்கும் போதே புரிந்து கொள்வீர்கள். அவ்வளவு நுணுக்கம் பெற்றவர்கள் நீங்கள். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். மன நிறைவு நிறைந்த நாள். எழுத்து துறைகளில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும். மனதளவில் சில முடிவுகள் எடுக்கக்கூடும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலக்கும். தொழில் விஷயமாக வெளியூர்களுக்கு பயணப்படக்கூடியவர்களுக்கு தாமதங்கள் நீங்கி எண்ணிய வேலைகள் இந்த நாள் நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டு. புரிதல் இருக்கும். அந்யுன்யமாக இருப்பீர்கள். நல்ல தம்பதிகள் என்கிற பெயர் வாங்கக்கூடிய நிலைப்பாடு உண்டு. குடும்ப நபர்களுடைய ஆதரவு இருக்கும். உங்களுடைய வேலைகள் ஒவ்வொன்று இருக்கும். வீட்டில் பெரியவர்களுடைய ஆசியும் ஆதரவும் உண்டு. உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவோடு சக ஊழியர்களிடத்தில் இருந்தும் உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும். மனக்கவலைகள் குறையும். காரணம், பண வரவு வரக்கூடிய நாள். வரவு நிறைந்ததாக இருக்கும்போது மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. எல்லா விதமான நன்மைகளையும் இன்றைய நாள் தொடங்க போகிறீர்கள். அதிர்ஷ்டம் நிறைந்த நாள் மேஷராசி அன்பர்களுக்கு. உங்களோடு சூரிய பகவான் வந்து இணைந்திருக்கிறார். சூரிய பகவான் உங்கள் ராசியில் தான் உச்சம் பெறுகிறார். ஆகவே குரு பகவானும் சூரிய பகவானையும் தினந்தோறும் விடாமல் வழிபட்டு வாருங்கள். நிச்சயம் நன்மைகள் கைகூடி வரும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மன நிலையில் இருந்த சங்கடங்கள், பிரச்சனைகள், கவலைகள், எல்லா விதமான துன்பங்களும் நீங்கி இன்பம் பெறுவீர்கள் மேஷராசி அன்பர்களே. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில்
சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு நட்பாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு அதிபதியானவர் கேத்து பகவான். அவருக்கான தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமான். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை இன்றைய நாளில் வளர்ச்சி பாதையிலேயே உங்களுடைய செயல்கள் அமையும். எல்லா நிலையிலும் உயர்வு பெறுவீர்கள். எழுத்து சார்ந்த நிலையில் ஆர்வம் ஏற்படும். சிலவற்றை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். மன நிறைவாக இருப்பீர்கள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார். மகாலட்சுமியை தினம் தினம் வழிபட வாரத்தில் ஒரு நாளாவது குங்கும அர்ச்சனை செய்து வாருங்கள். குடும்பத்திற்கு வருமானம் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு நிலையில் கொண்டு செல்வீர்கள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு உண்டு. ஒவ்வொரு விஷயத்திலும் செயல்பாடுகளில் ஈடுபாடு இருக்கும். மாணவர்களுக்கு நம்பிக்கை பிறக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாக்கும். மன அமைதி, மன நிறைவு ஏற்படக்கூடிய நாள். கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமான். சிவசூரிய வழிபாடு சிறப்பு. உங்களுடைய நட்சத்திர அதிபதி ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். ஆக கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை மேம்படும். கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் இருக்கும். தனிப்பட்ட விஷயங்களில் ஆர்வம் மிகுதியாக்கும். சந்தோஷமாகவும் கலகலப்பாகவும் இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீ ராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாரை போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் சித்திரை மாதம் 2ஆம் நாள் ராசியினுடைய 2ஆம் வீடு குடும்பஸ்தானத்தில் முயற்சிக்குண்டான அதிபதியான சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இதனால் தடைப்பட்டு வந்து கொண்டிருந்த சில தனவரவுகள் கிடைக்க பிராப்தம் உண்டு. உங்களுக்கு எது கிடைக்க வேண்டும் என்பது இந்த பிரபஞ்சம் தீர்மானிக்கிறது. நீங்கள் செய்த புண்ணியங்கள் தீர்மானிக்கிறது. கர்ம வினைக்கு ஏற்றபடிதான் அவரவர்களுக்கான நிலைப்பாடு தினம் தினம். கலை சம்பந்தமான நிலையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் பிறக்கும். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 2ஆம் வீட்டு அதிபதியான புதன் பகவானோடு சேர்ந்தே இருக்கிறார். இதனால் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். பெரிய பெரிய விஷயங்களை சாதிப்பீர்கள். பிரம்மாண்டமான எண்ணங்கள் தான் உங்கள் மனதில் இருக்கும். வீட்டிற்கு எந்த ஒரு பொருளையும் வாங்கினாலும் அது பெரிய அளவில் வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் மட்டும் உங்களுக்கு மனதில் இருந்து கொண்டிருக்கும். சொல்லும் போதே நீங்கள் நினைப்பது சரி என எண்ணுவீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, லாபத்தினுடைய போக்கு எப்படி இருந்தாலும் சரி, அதனை முறைப்படுத்தி திட்டமிட்டு நீங்கள் சேமிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனம் மிக மிக தேவை. அலட்சியம் வேண்டாம். கோடைக்காலம் வெயில் சார்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் உடலுக்கு உணவு மிக மிக அவசியம். அதை எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பதை பொறுத்துதான் ஆரோக்கியம் நிலையாக இருக்கும். உங்களுடைய வேலைகளில் ஒரு விதமான சோர்வுகள் உண்டாகும். வித்தியாசமான சிந்தனைகள் மனதளவில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தலாம். ஆராய்ச்சி துறை சார்ந்த வேலைகளில் இருப்பவர்கள் கொஞ்சம் பொறுமையை கையாள்வது நல்லது. பல விஷயங்கள் தெரிந்திருந்தாலும் கூட இன்றைய நாள் நீங்கள் ஒரு முறைக்கு பல முறையாவது உங்களுடைய திறமைகளை சோதித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்வது சரியா, எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்குமா என்பதை நீங்களும் சிந்திக்கலாம். மற்றவர்கள் இடத்திலும் நீங்கள் கேட்டு அறியலாம். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் நிச்சயம்
வெற்றி என்பது நிறைவாக இருக்கும். தன்னம்பிக்கையாக இருங்கள் ரிஷபராசி அன்பர்களே. கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படாமல் இருக்கும்படியாக பார்த்து கொள்ளுங்கள். வீட்டில் நிம்மதி இருந்தால்தான் வெளியிடங்களுக்கு செல்பவர்களுக்கும் வருமானம் கைக்கு கிடைக்கும். வீட்டில் பெண்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களிடத்தில் வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம், வீண் பேச்சுக்கள் வேண்டாம். தவறுகள் செய்தாலும் மன்னித்து போகக்கூடிய போக்கை நீங்கள் நடைமுறைப்படுத்தினால் வாழ்வில் நிச்சயம் ஒரு சில மாற்றங்களை நீங்கள் உணர முடியும். வீட்டில் பெண்களை பராமரிக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமே மகாலட்சுமியுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும் என்பது ஐதீகம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிகமான நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை பெற்றுத்தரும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் இவற்றை வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது மிக மிக நல்லது. ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் சிவபெருமான், சிவசூரிய வழிபாடு மிக நல்லது. சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார், மேஷ ராசியில். ஆக கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் தன வரவுகள் கிடைக்கும். பணம் வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். மன தெளிவாக சிந்திக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டு. எதையும் ஒரு முறைக்கு பல முறையாவது சிந்தித்து செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி உண்டு. ரோஹிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்மன் வழிபாடு சாத்வீகமாக்க சாந்த ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய அம்பிகை வழிபாடு செய்யலாம். அதிலும் பிறை சூடிய சக்தி வழிபாடு மிக நல்லது. காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி பிறை சூடிய சக்தி வழிபாடு செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி என்பது இருந்து கொண்டே இருக்கும். அதிலும் இப்பொழுது நடக்கக்கூடிய நாட்கள் வளர்பிறை. ஆகவே வளர்பிறை சக்தி தேவியை வழிபட்டால் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனம் சிறப்பாக அமையும். உங்கள் தாயினுடைய ஆரோக்கியம் அற்புதமாகவே இருக்கும். மன எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். உற்சாகமாக இருப்பீர்கள் ரோகிணி நட்சத்திரக்காரர்களே. மிருகசிரிஷம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான். செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சனீஸ்வர பகவானோடு இணைந்திருக்கிறார். ஆகவே இந்த நாளில் இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் அதிகமாக செய்யுங்கள். அதிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்யும் பொழுது சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தாக்கங்கள் தொழில் ரீதியாக, வியாபாரம் சம்பந்தமாக அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்குவதற்கு நவகிரக வழிபாடு செய்வது மிக மிக அவசியம். இந்த நாள் நன்மை நிறைந்த நாளாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் பிரார்த்திக்கிறோம். தடுமாற்றங்கள் இருக்கும். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் பொறுமை என்பது தேவையாக இருக்கும். அப்போதுதான் நீங்கள் வெற்றியை பெற முடியும். வெற்றி நிறைந்த நாளாகவும் அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது திங்கட்கிழமை தினம் சித்திரை மாதம் 2ஆம் நாள். இந்த மாதத்தில் மிக விசேஷமானது சித்திரை பெருவிழா நடக்கும் மதுரையில். ஸ்ரீ மீனாட்சி ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் அமோகமாக மதுரையில் நடக்கும். அவரவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் இருந்தும் நீங்கள் பார்வதி பரமேஸ்வரரை வணங்கி வருவது சிறப்பு. மனதில் இனம் புரியாத ஒரு விதமான சோர்வுகள் இருக்கும் மிதுன ராசி அன்பர்களே. அக்கம் பக்கம் இருப்பவர்களால் திருப்தியான சூழல் அமையும். ஆரோக்கியமான உணவு சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. வெளியிடங்களில் சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள். வாழ்க்கை துணைவருடைய குணநலன்களை புரிந்து கொள்வீர்கள். குடும்ப பெரியவர்களிடத்தில் பொறுமையை கையாள வேண்டும் மிதுன ராசி அன்பர்களே.
உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிந்திருந்தாலும் கூட பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளிப்பது, பெரியவர்களிடத்தில் ஆசை பெறுவது, அன்பாக பேசுவது, உங்களுடைய கிரக அமைப்பை சீர்படுத்துவதற்கு இந்த சின்ன சின்ன விஷயங்கள் உதவும். இவற்றை நீங்கள் பரிகாரமாக கூட எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் 10ஆம் வீட்டில் ராகு பகவானோடு சுக்கிர பகவானோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். புதன் பகவான் இந்த கால அமைப்பில் வக்ர நிலையில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். ஆக மிதுன ராசி அன்பர்கள், வியாபாரம் மத்தியமமாக நடைபெறும். அதிக அளவில் உங்களுக்கு வளர்ச்சியும் இருக்காது, தாழ்வாகவும் இருக்காது. நடுநிலையான போக்கிலேயே உங்களுடைய செயல்கள் அமையும். தொழில் முன்னேற்றத்திற்காக முயற்சி செய்யுங்கள். தன்னம்பிக்கையாக இருக்க வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிகமான நன்மையை உங்களுக்கு பெற்றுத்தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது, வீடு கட்டுவது, இடம் பார்ப்பது, நிலம் வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு நீங்கள் புதன் பகவானுடைய ஓரையில் செய்யும் போது வேலைகள் வேகமாகவே முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசீரிஷம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருக பெருமான். செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவானோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனச்சோர்வுகள் இருக்கும். வெளியில் சொல்ல முடியாதபடி ஒரு சில சிந்தனைகளால் நீங்கள் ஆக்கிரமித்து இருக்கக்கூடும். மன தெளிவு என்பது தேவை. எண்ணத்தில் அழகு இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பார்கள். தன்னம்பிக்கையாக இருங்கள். எதையும் மனதில் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். இதுவும் கடந்து போகும் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களே, திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தேவதை ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு சிறப்பு. திங்கட்கிழமை காலை 7:30 முதல் 9 மணி வரை ராகு கால நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் கோவிலுக்கு சென்று புது அகல் விளக்கு எடுத்து சுத்தமான பவித்திரமான நல்லெண்ணெய் இட்டு தீபங்கள் ஏற்றி ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழம், அதாவது ராஜகனி என்று சொல்லக்கூடிய எலுமிச்சை கனியிலால் ஆன மாலைகளை அணிவிப்பது, குங்கும அர்ச்சனை செய்வது, தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்தாலும் உங்களுடைய கிரக தோஷங்கள் நீங்கும். ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்கள் மறையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களே, ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே என்று இந்த 1.5 மணி நேரம் பிரார்த்தனை செய்வது நல்லது. அந்த நேரத்தில் சிற்றுண்டி எடுத்துக்கொள்வதோ மற்ற தேநீர் சாப்பிடுவதோ கூடாது. அந்த 1.5 மணி நேரம் மன அமைதியாக தெய்வ சிந்தனையோடு இருங்கள். அந்த நேரத்தில் எந்த விதமான வாக்குவாதங்களோ, வீண் பேச்சுக்களோ, தேவையற்ற கவனங்களோ, சிந்தனைகளோ கூடாது. இந்த நாள் நீங்கள் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். பிறருடைய எண்ணங்களை புரிந்து கொள்ள வாய்ப்புகள் கிட்டும். கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையாக இருக்க முயற்சி செய்யுங்கள். பெரியவர்களிடத்தில் பொறுமை நிதான பேச்சுக்கள் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. பொறுமையை கையாள வேண்டிய நாள். அவசரம் கூடாது. எதையும் சாதிக்க முடியும் என்கிற எண்ணத்தோடு இருங்கள். திடமாக இருங்கள். நம்பிக்கையாக இருங்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு உயர்வு ஏற்படுவதற்கான வழி கிட்டும். இந்த நாள் சந்தோஷம், மேன்மை நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீ ராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ அம்பிகையே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் சந்திர பகவான். உங்கள் ராசியின் அதிபதியும் சந்திர பகவானே. ஆக கடகராசி அன்பர்களை, உத்தியோக வேலைகளில் பொறுப்புகளை உணர்ந்து செய்ய வேண்டும். தாய்மாமனிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். நெருக்கமானவர்களிடத்தில் கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாகும்.
ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். ஆன்மீகம் சம்பந்தமான வேலைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் அபிவிருத்திக்கான முதலீடு உண்டாகும். உயர்வு நிறைந்த நாள். கடகராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் கரும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சூரிய பகவானோடு சஞ்சாரம் செய்கிறார். அதிபதி ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாள் பொறுமை, நிதானம் தேவை. விரயஸ்தானத்தில் 12வது பாவகத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். தாய்மாமனிடத்தில் விட்டு கொடுத்துதான் செல்ல வேண்டும். மற்றவர்களோடு இருக்கக்கூடிய சில வாக்குவாதங்கள், சண்டை, வீண் பிரச்சனைகள் மறையும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமான். கருத்து வேறுபாடுகள் மறையும். திங்கட்கிழமை தினம் சிவபெருமானுக்குரிய அபிஷேக ஆராதனைகளை செய்து வாருங்கள். தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய உங்களுடைய பூர்வ பலனுக்கான பலம் அதிகரிக்கும். கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமையாக இருப்பீர்கள். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாகும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு, பெருமாள் வழிபாடு சிறப்பு. முதலீடு சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கும். உயர்வு நிலை உண்டாக்கும். அபிவிருத்திக்கான செயல்பாடுகளில் ஈடுபாடு காட்டுவீர்கள். ஆன்மீக எண்ணங்கள் உண்டாக்கும். தெய்வீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். இந்த நாள் தெய்வீக அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீ ராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் சித்திரை மாதம் 2ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது பிள்ளைகளுடைய வழியில் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். கலை பொருட்களால் லாபம் ஏற்படும். மனதிற்கு பிடித்த விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சந்திர பகவானுடைய பூரண அருள் கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய மனநிலை சந்தோஷமாக இருக்கும். காரணம், விரையாதிபதி உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். வளர்பிறை சந்திரன் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். முதுநிலை கல்வியில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். படிப்பின் மீதான எண்ணங்கள் பெருக்கும். நாவல் மற்றும் இலக்கியங்களில் தனிப்பட்ட ஆர்வம் இருக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டு. புதியதொரு பணி வாய்ப்புகள் கிடைக்கும். எடுத்த வேலைகளை மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். ஆனந்தம், அற்புதம் நிறைந்த நாள். மறைமுகமான எதிர்ப்புகளை தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். நன்மைகள் ஏற்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான். இந்த கிரகங்களின் ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானுடைய வழிபாடு சிறப்பு. சந்திர பகவானுடைய தோஷம் நீங்க வேண்டுமானால் மகம் நட்சத்திரக்காரர்களை சந்திர பகவான் அருள் வேண்டி விநாயக பெருமானை வழிபடலாம். அதிலும் ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபட
நவ கிரகங்களினுடைய தாக்கங்கள் நீங்கும். நவ கிரகங்கள் மகிழ்ந்து நன்மைகளை அருள்வர். ஆக உங்களுடைய நட்சத்திர அமைப்பின்படி பார்க்கும்போது லாபம் ஏற்படும். உற்சாகமாக இருப்பீர்கள். நல்ல தருணங்கள் ஏற்படும். மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நிலவும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார். கலை பொருட்கள் மீதான ஆர்வம் உண்டு. புதிய வாசனை திரவியங்களை வாங்கி மகிழ்வீர்கள். நல்லதொரு உணவு கிடைக்கும். சுவையான உணவினால் உங்களுக்கு ஆத்ம திருப்தி, சந்தோஷம் கிடைக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களே, மனநிலையில் உங்களுக்கு சீரான போக்கு இருக்கும். மனம் சார்ந்த பிரச்சனைகள் அகலும். தெய்வீக அனுகிரகம் பெற்றவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மை நிறைந்த நாள். ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும். இந்த நாள் மன மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ராசியிலேயே கேத்து பகவானுடைய சஞ்சாரம். ஓம் ஸ்ரீ கன்னி ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னி ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் சித்திரை மாதம் 2ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது ராசியின் 6ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்தில் ராகு பகவான், ராசிநாதன் புதன் பகவான் வக்கர நிலையிலும். 2ஆம் வீடு குடும்ப பாவாதிபதி, வாக்கு பாவாதிபதி சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். உங்களுடைய செயல்கள் மனதளவில் இருந்து வந்த இறுக்கங்கள் குறையும். மனம் சம்பந்தமான சங்கடங்கள் மறையும். நறுமண பொருட்கள் தொடர்பான வியாபாரத்தில் ஆதாயம் பெறுவீர்கள். விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு மேன்மைகள் உண்டு. ராசியின் 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சாரிக்கிறார். லாபஸ்தானாதிபதியும் அவரே. உணவு விற்பனை செய்பவர்கள், உணவகங்களில் பணிபுரிபவர்கள், ஹோட்டல் வைத்து நடத்துபவர்களுக்கு லாபம் அதிகம் உண்டு. ஒவ்வொரு செய்யக்கூடிய வேலையிலும் உங்களுக்கு வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். தொழில் சார்ந்த விஷயங்களை புரிந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். நட்பு வட்டம் விரிவடையும். அரசு சார்ந்த சில உதவிகள் சாதகமாகும். மன கவலைகள் விலகும் நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு. கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருக்கும். மகிழ்வாக இருப்பீர்கள். தெய்வ காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். மன நிம்மதி வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களுடைய எதிர்கால நலன் கருதி சில முதலீடுகள் செய்ய மேற்கொள்வீர்கள். வியாபாரம் தொழில் சிறப்பாக நடப்பதற்கான சூழல்கள் உண்டு. நண்பர்கள் மூலம் உங்களுடைய வருங்கால வாழ்க்கையை தீர்மானிக்க முயற்சி செய்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மையை ஏற்படுத்தும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. 8ஆம் வீட்டில் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. சூரிய உதயத்திற்கு முன்னர் நீங்கள் காலை பொழுதை எழுந்து வேலைகளை கவனித்தால் அஷ்டமஸ்தானத்தில் மறைவு ஸ்தானம் என்று பெயர். அதில் இருக்கக்கூடிய சூரிய பகவானின் தாக்கம் குறையும். இன்றைய நாள் மகிழ்ச்சியாகத்தான் இருப்பீர்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களே, வாழ்க்கையினுடைய நிலையை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். மன கஷ்டங்கள் தீரும். வாசனை திரவியம் தொடர்பான வியாபாரம் களை கட்டும். அமோகமான பலன்களை பெறுவதற்கான சூழல்கள் உண்டு. அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3,
4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்மன் வழிபாடு நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களே, உங்களுடைய நட்சத்திர அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். தொழில் ஜீவனஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திர பகவான் இருப்பதால் ஆதாயம் கிடைக்கக்கூடும், நன்மைகள் மிகுதியாகும். வேலைகளில் நல்ல ஒரு உயர்வு உண்டு, மனம் நிம்மதி பெறுவீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள், ஆனந்தம் உண்டாகும், மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகும், நல்லதொரு உணவினை உண்டு மகிழ்வீர்கள், சந்தோஷம் பெருகும். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி 6ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவானோடு சஞ்சாரம் செய்கிறார். ஆக சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் சாதகமாகும், கவலைகள் விலகும் நாள், நட்பு வட்டாரங்கள் விரிவடையும், யோகம் நிறைந்ததாக இருக்கும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன், வேலும் மயிலும் துணை, தீர்காயுஷ்மான் பவ, ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் சித்திரை மாதம் 2ஆம் நாள், ராசியினுடைய 5ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம், ருணரோக சத்ரு பாவகத்தில் ஆட்சிநாதன் சுக்கிர பகவானும் விரையாதிபதி புதன் பகவானும் ராகு பகவானுடைய சஞ்சாரம். 7ஆம் இடம் களத்திரஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சூரிய பகவானும் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி குரு பகவானும் சஞ்சாரம் செய்கின்றனர். புதிய முயற்சிகளில் எண்ணிய முடிவுகள் கிட்டும், தன வரவுகள் தேவைக்கு ஏற்றாற்போல் இருக்கும், ஏதாவது ஒரு வகையில் பண வரவு உண்டு, குடும்ப தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். பிறர் விரும்பக்கூடிய விஷயங்களை செய்து முடிப்பதால் உங்களுக்கு அதிக மதிப்பு மரியாதை உண்டு. குழந்தைகள் உங்களிடத்தில் மிக அன்பாக நடந்து கொள்வார்கள், மகிழ்ச்சி அதிகரிக்கும், நட்பு வட்டாரங்கள் விரிவடையும், உங்களுடைய வார்த்தைக்கு தனி மதிப்பு மரியாதை உண்டு, தெய்வ அனுகிரகம் உண்டு, எல்லா நிலையிலும் நீங்கள் துணையாக இருப்பீர்கள். தந்தை வழியில் ஆதாயம் ஏற்படும், மனதில் புதுவிதமான தேடல்கள் உண்டாகும், உங்களோடு பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். குடும்பத்தில் சில சங்கடங்கள் தோன்றி கூட மறைக்கலாம், இருந்தாலும் ஆதரவு நிறைந்த நாளாகவே இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படும், குடும்பத்தினுடைய நிலையை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல புதிய திட்டங்களை ஒன்று வகுப்பீர்கள். தேடல்கள் இருக்கும், ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்கிற துடிப்புணர்வு அதிகமாகவே இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறப்பு. சோமவாரம் தினம் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். 5ஆம் வீட்டில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவானும் சஞ்சரிக்கின்றனர். நல்லதொரு முடிவுகள் எடுக்கக்கூடும், வருமானம் கிடைக்கும், தன வரவுக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய வாழ்க்கையை மிக அழகாக்கிக் கொள்வீர்கள், அன்பு அதிகரிக்கும், தைரியம் பிறக்கும், வருமானத்திற்கான முயற்சிகளை அதிகரித்துக் கொண்டே வருவீர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களை வலிமை அதிகமாக இருக்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. காலை 7:30 முதல் 9 மணி வரை ராகு கால நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் ராகு பகவானுக்குண்டான வழிபாடு முறைகளையும், நாக தேவர்களையும், நாக சக்திகளையும் ஆத்மார்த்தமாக மனமுருகி நீங்கள் பிரார்த்தனை செய்தால் நன்மைகள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை புதுவிதமான தேடல் பிறக்கும், எண்ணத்தில் தெளிவு இருக்கும், தந்தை வழியில் ஆதாயம் உண்டு,
மற்றவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அவ்வப்போது செய்து முடிப்பீர்கள். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடான களத்திரஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி தினந்தோறும் வழிபடுங்கள். பெரியவர்களிடத்தில் மனம் விட்டு பேசுவது நல்லது. அன்பாக பேச வேண்டும். வயதில் மூத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதைகளை கொடுத்தால் சில பிரச்சனைகள் தீரும். உங்கள் துணைவரிடத்தில் மதிப்பாக நடந்து கொள்ளுங்கள். அவர்கள் உங்களை பாராட்டும் விதமாக உங்களுடைய செயல்கள் அமைந்தால் நிச்சயம் நல்லது நடக்கும். ஆதரவான நாளாக அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் சித்திரை மாதம் 2ஆம் நாள் ராசிக்கான அமைப்பு படி கோச்சார நிலையை வைத்து பார்க்கும் பொழுது செவ்வாய் பகவான் ராசியின் அதிபதி, ஆட்சிநாதன், ராசிநாதன் 4ஆம் வீடான சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய்க்குண்டான பாவகத்தில் சனீஸ்வர பகவானோடு இணைந்திருக்கிறார். பிள்ளைகள் மூலம் பண வரவுக்கு வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானம், குழந்தைகளுக்கு உண்டான இடம், குல தெய்வம், காதல் சம்பந்தமான விஷயங்களை பற்றி பேசக்கூடியது இந்த 5ஆம் இடமே. அதில் ராகு பகவான், புதன் பகவான் வக்கர நிலையிலும் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. வாழ்க்கை துணைவரின் வழியில் செலவுகள் இருக்கும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். மன நிறைவு இருக்கும். இருந்தாலும் சில ஏற்ற இறக்கமான சூழல்கள் உண்டாகும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிநாதன் செவ்வாய் பகவான் சனீஸ்வர பகவானோடு இணைந்து இருப்பதால் கவனம் தேவை. கடன் சார்ந்த செயல்களில் சிந்தித்து இருங்கள். அதிகமான எதிர்பார்ப்புகள் வேண்டாம். தந்தையின் உடல் நலனில் கவனம் தேவை. வியாபாரத்தில் சில மாற்றமான சூழல் உண்டாகும். அமைதியாக இருக்க வேண்டிய நாள் விருச்சிக ராசி அன்பர்களே. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த வேலைகள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று செலவுகள் இருக்கும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். அதிலும் சூரிய பகவானுடைய சஞ்சாரம். 10ஆம் வீட்டினுடைய அதிபதி அவர். தொழில் ரீதியாக உங்களுக்கு சில செலவுகள் உண்டாகலாம். பிள்ளைகள் மூலமாக நல்லதொரு வாய்ப்புகள் கிட்டும். பண வரவுக்குண்டான வழியும் கிடைக்கலாம். ஒரு பக்கம் வரவும் ஒரு பக்கம் செலவும் இருக்கும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் சிவபெருமானுடைய வழிபாடு சிறந்தது. சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். சனீஸ்வர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டில் சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானோடு சேர்ந்தே சஞ்சாரம் செய்கிறார். வீண் வாக்குவாதங்கள் கூடாது. கடன் சார்ந்த செயல்களில் கவனமாக இருங்கள். தந்தையின் உடல் நலனில் கவனம் தேவை. பொறுப்போடு நடப்பது நல்லது. கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு சிறந்தது. மாற்றமான நாளாக இருக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களே. மன அமைதி என்பது தேவை. நல்லதொரு சூழல் இருக்க இறை பிரார்த்தனை எப்பொழுதும் செய்யுங்கள். வியாபாரத்தில் சில மாற்றங்கள் உண்டாகலாம். தந்தையின் உடல் நிலையில் கவனம் தேவை. தந்தை காரகனான சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். சில நேரத்தில் பணச்செலவு உண்டாகலாம். விரயம் ஏற்படலாம். கடனாகலாம். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு தந்தையின் மூலமாக சில விஷயங்கள் நடக்கும்.
மிகுந்த விழிப்புணர்வாக உங்களுடைய தந்தையை பார்த்துக் கொள்வது அவசியம். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய நவகிரக வழிபாடு செய்வது மிக விசேஷம். முருக பெருமானை நினைத்து பிரார்த்தனை செய்யுங்கள். வீட்டில் வேல்மாறல், சண்முக கவசம் போன்ற பாடல்களை கேட்பது, பாராயணம் செய்வது, படிப்பது மிக நல்லது, உத்தமமானது. உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து சங்கடங்களையும் போக்க சண்முக கவச பாடல்களை கேளுங்கள். கந்தசஷ்டி கவசம் கேட்பது ஸ்ரீ குமர குருதாச சுவாமிகள் அருளிய பாடல்களை கேட்பது மிக அவசியம். ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் மன நிறைவு பெற நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பூஜைகளும் வழிபாடு முறைகளும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் சித்திரை மாதம் 2ஆம் நாள். சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி நெருப்பு ராசி. நெருப்பு ராசி என்றாலே சூரிய பகவானைத்தான் குறிக்கும். அவரை உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அமைந்திருக்கிறார். அதிலும் தந்தைக்குண்டான ஸ்தானத்தில் இருப்பவர் பாக்யஸ்தானம். தந்தைக்குண்டான பாவகத்தின் அதிபதி சூரிய பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பதால் தோற்றப்பொலிவில் மாற்றம் ஏற்படும். சுப காரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். வெளியூர் பயணங்களால் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். புதிய நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும். வெளியூர் பயணங்களால் புதிய நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும். தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். மனதிற்கு பிடித்த விஷயங்களை செய்து முடிப்பீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, நண்பர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். அனுபவம் மேம்படும் நாள். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரக்காரர்களே, 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். தேவதை ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார் வழிபாடு நல்லது. மன தெளிவு பிறக்கம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு திங்கட்கிழமை தினம் சந்திர பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபாடு செய்வது இன்னும் சிறப்பு. களத்திர பாவகத்தில் தான் சஞ்சாரம் செய்கிறார் சந்திர பகவான். மன அமைதி இருக்கும். சுபகாரியம் சம்பந்தமான எண்ணங்கள் கைகூடும். உடல் தோற்ற பொலிவில் மாற்றம் பிறக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களே, 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும். நட்பு அதிகரிக்கும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு. தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். தொழில் விருத்தி உண்டு. வியாபாரத்தில் நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவானோடு, அதிலும் ராசி அதிபதியோடு சூரிய பகவானும் சஞ்சாரம் செய்வதால் ஒத்துழைப்பு மேம்படும். அனுபவம் உண்டாகும். நல்லிணக்கமாக இருப்பீர்கள். மனதிற்கு பிடித்த விஷயங்கள் கைகூடி வரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி.
ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் சித்திரை மாதம் 2ஆம் நாள். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் சந்திர பகவான். ராசிக்கு 2ஆம் வீடு குடும்பஸ்தானத்தில் ஆட்சிநாதனான சனீஸ்வர பகவானும் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு சில முடிவுகள் கிடைக்கும். மாறுபட்ட அனுபவத்தின் மூலம் புதிய வாய்ப்புகளை உருவாக்குவீர்கள். புதியதொரு தொழில்நுட்பம் சார்ந்த தேடல் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளோடு உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் இருக்கும். இணக்கமாக இருப்பீர்கள். உங்களுடைய வார்த்தைகளுக்கு தனி மதிப்பு மரியாதை உண்டு. கடன் சார்ந்த சில உதவிகள் சாதகமாகும். மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். உடல் நலம் சார்ந்த சங்கடங்கள் மறையும். எதிர்பாராத வகையில் பொருட்சேர்க்கைக்கு வாய்ப்புகள் உண்டு. பரிவாக இருக்க வேண்டிய நாள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் சிவபெருமானுடைய வழிபாடு சிறந்தது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லதொரு முடிவுகள் கிடைக்கும். வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். மேன்மை பொருந்திய நாளாக அமையும். சில பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கும். மாறுபட்ட அனுபவங்கள் ஏற்படும். புதியதொரு வாய்ப்புகளை உருவாக்குவீர்கள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்மன் வழிபாடு, ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி வழிபாடு நல்லது. சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ருண ரோக சத்ரு. ஆகவே திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல் இருக்கும். புதிய விஷயங்கள் தொடர்பான எண்ணங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். கடன் சார்ந்த வகையில் சில உதவிகள் சாதகமாகலாம். நன்மைகள் ஏற்படும் நாள். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் முருகப்பெருமான். செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். அதிலும் ஆட்சிநாதனும் இருக்கிறார், சனீஸ்வர பகவானும். பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். பொருள் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் கிட்டும். எதிர்பாராத வகையில் வருமானம் உண்டாக்கும். பரிவாக இருக்க வேண்டிய நாள். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் சித்திரை மாதம் 2ஆம் நாள். ராசியிலேயே சனீஸ்வர பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். வாக்குஸ்தானத்தில் ராகு பகவானும் புதன் பகவான் வக்கர நிலையிலும் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். கலைத்துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்பு ஏற்படும். சுக்கிர பகவான் கலைக்குண்டான அதிபதி. வாசனை திரவியங்கள், ஆடம்பரமான பொருட்கள், சுக போக வாழ்வுக்கு அதிபதி சுக்கிர பகவானே. மனதில் பணம் சேமிக்க வேண்டும் என்கிற சிந்தனை அதிகரிக்கும். மூத்த உடன்பிறப்புகள் ஆதரவாக இருப்பார்கள். கும்பராசி அன்பர்களே, வியாபாரத்தில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள். மனதில் புதிய லட்சியங்கள் பிறக்கும். தன்னம்பிக்கையாக செயல்படுவீர்கள். உற்சாகம் இருக்கும். சில வேலைகளை வேகமாக முடிக்கக்கூடிய திறன் உங்களிடம் உண்டாகும். ஆற்றல் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய லட்சியத்தை அடைய விரும்புவீர்கள். தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு பெருகுவது போல உங்களுடைய செயல்கள் இருக்கும். நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். சிறியதொரு வாய்ப்பு கிடைத்தாலும் கூட அதிலும் உங்களுடைய
திறமைகளை வெளிப்படுத்த முயற்சி செய்வீர்கள், வெளிப்படுத்துவீர்கள். விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் இருப்பவர்களுக்கு ஆர்வம் உண்டாகும். ஒரு பக்கம் செலவும் இருந்து கொண்டே இருக்கும். அதனை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருப்பீர்கள். இந்த நாள் மன நிறைவு, அமைதி, ஆனந்தம், அன்பு கொண்ட நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்யுங்கள். நல்லதே நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை அதிகமான நன்மையை தரும். தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்லதொரு முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய வழிபாடு சிறந்தது. செவ்வாய் பகவான் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். உங்களுடைய ஆட்சிநாதன் சனீஸ்வர பகவானும் சஞ்சரிக்கிறார். புதியதொரு வாய்ப்புகள் கிட்டும். எண்ணம் தெளிவடையும். மனதில் பணம் சார்ந்த விஷயங்களில் கூடுதலான நன்மைகள் கிடைக்கும்படியாக செயல்படுவீர்கள். கலைத்துறைகளில் புதிய வாய்ப்புகள் ஏற்படும். தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு பிறக்கும். நன்மைகள் நிறைந்த நாள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. காலை 7:30 முதல் 9 மணி வரையில் ராகு கால நேரம். அந்த நேரத்தில் ஸ்ரீ துர்க்கையம்மனுக்கு தீபங்கள் ஏற்றி, அதிலும் புது அகல் விளக்கில் தீபங்கள் ஏற்றுங்கள். எலுமிச்சை கனி மாலையாக அணிவிப்பது நல்லது. செவ்வரளி பூக்கள் சாற்றி குங்கும அர்ச்சனை செய்து வந்தால் திருமணம் ஆகாமல் காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு சீக்கிரம் திருமண வைபவம் நடக்கும். ராகு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். நாக தேவர்களுடைய ஆசி பெற வழிபாடு செய்யுங்கள். எங்கெல்லாம் எந்த கோவில்களில் நாக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறதோ அங்கு நாக தேவரையும், நாகராஜரையும், நாக கன்னியையும் வழிபாடு செய்தால் நன்மைகள் உண்டு. நுட்பங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். சதயம் நட்சத்திரக்காரர்களை மனதில் புதிய இலக்குகள் பிறக்கும். சிறு வாய்ப்புகளிலும் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறந்தது. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ஆர்வம் பெருக்கும். நன்மைகள் விளையும். செலவுகள் இருக்கும். விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லா நிலையிலும் தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசியிலேயே ராகு பகவான், புதன் பகவான் வக்ர நிலையிலும், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில், தனஸ்தானத்தில், வருமான பாவகத்தில் ராசிநாதன் குரு பகவானும் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய அதிபதி சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். தொழில் சார்ந்த அலைச்சல் ஏற்படும். அரசு தொடர்பான விஷயங்களில் சற்று கவனமாக இருங்கள். சிந்தனையின் போக்கில் மாற்றம் ஏற்படும். எதிலும் தாழ்வு மனப்பான்மை இன்றி செயல்படுங்கள். மீனராசி அன்பர்களே, 6ஆம் வீட்டிற்குண்டான அதிபதியான ருணரோக சத்ரு அதிபதி 2ஆம் வீட்டில் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். எதிலும் தாழ்வு மனப்பான்மை இன்றி இருக்க வேண்டும். தன வரவுகள் தேவைக்கு ஏற்றாற்போல் இருக்கும். வீடு மனை விற்பனையில் எதிர்பார்ப்பு நிறைவேறும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த இடர்பாடுகள் நீங்கி ஆர்வமின்மைகள் குறையும். படிப்பின் மீதான தேடல் அதிகரிக்கும். மன நிறைவு பெறுவீர்கள். சில வேலைகளில் மட்டும் தாமதங்கள் இருக்கும். ஏற்ற தாழ்வுகள் ஏற்படலாம். ஏற்ற இறக்கமான நாளாகத்தான் அமைகிறது.
எதிலும் செய்வதற்கு முன் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்யுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. அலைச்சல் ஏற்படலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களே, தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். சரியாக திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. மேன்மை நிறைந்த நாளாக இருக்க பொறுமை தேவை. அரசு சார்ந்த வேலைகளில் நிதானமாக செயல்படுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமான். உங்களுடைய நட்சத்திர அதிபதி சனீஸ்வர பகவான் ராசிக்கு 12ஆம் வீட்டில் விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். மீன ராசி அன்பர்களே, சரிவர தூக்கம் என்பது காணப்படாது. அதிலும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்குழப்பமாகவே இருப்பீர்கள். எதிலும் மாற்றம் வர வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் இருக்க வேண்டும். தேவைக்கு ஏற்றாற் போல் பண வரவு உண்டு. சிக்கனமாக இருங்கள். தேவையை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு, பெருமாள் வழிபாடு சிறந்தது. தாமதம் நிறைந்த நாளாக இருக்கும். ஆர்வம் இல்லாத ஒரு சில தன்மைகள் குறையும். மாணவர்கள் படிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் செயல்படுவீர்கள். வீடு மனை சார்ந்த விற்பனையில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். கைக்கு பணம் கிடைக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீ ராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. ஓம் நம சிவாய. நற்பவி நற்பவி நற்பவி.